அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து தமிழ் ஆன்சர் கீ, அதாவது குரூப் 4 ஆன்சர் தமிழ் ஆன்சர் கீ வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணுறதுல வாங்க பார்ப்போம். குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், கானம் இருக்காங்க. கணம் கணம்னா கூட்டம், கூட்டம் பொன். ஆன்சர். கணம்னா கூட்டம், காணம்னா பொன். கணம்னா கூட்டம், காணம்னா பொண்ணுன்றாங்க. நெக்ஸ்ட் சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. கூற்று வந்து தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் பலகை என்னும் பொருளை குறித்ததுன்றாங்க. கூற்று தவறு, காரணம் ரெண்டுமே தவறுன்றாங்க. நெக்ஸ்ட் பின்வரற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. எது சந்திப்பிழையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அங்கு கேட்டேன். அங்கு கேட்டேன்றது அங்கு கேட்டேன், இங்கு பேசுறது, எங்கு சொல்றதெல்லாம் கரெக்டு. பட் சந்திப்பிழையற்ற சொற்றொடர் வந்து அங்கு கேட்டேன்றது. நெக்ஸ்ட்டு புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லி தருக. புவியியலில் அதாவது ஜாகிரஃபியில் அட்வான்ஸ் அப்படின்னா என்னதுன்னா கடற்கரை இறக்கம் தான் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப்னா முன் தணிக்கைன்றாங்க. பொசஷன்னா உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நம்ம ஏதாச்சும் மெடிக்கல் சாப்பிட்டா ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா நீடுன்னு போகாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன்றாங்க. ப்ரீமியம்னா முனைமம். அப்போ ஆன்சர் ஏ. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கடைசங்க காலத்தில் வந்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எதுனா சி. கண்டங்கத்திரி மட்டும் வராது. சுக்கு, திப்பிலி, சிறுநாவற்பூ எல்லாமே வரும். பட் கண்டங்கத்திரி மட்டும் வராதுன்றாங்க. பாடலின் அடியில் இடம்பெற்ற நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா திருக்கடிகம்ன்றாங்க. திருக்கடிகம் லாஸ்ட் முடிகிறது திருக்கடிகம். பொருத்தமான தேர்வு செய்க. மலை அப்படின்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்புன்றாங்க. மலைன்றது வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. அப்போ ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க. களி. இந்த களினா கழித்தல். ஆப்ஷன் பி கழித்தல். இந்த களினா இந்த கழித்தல்ன்றாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக. கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா அப்படின்னா குறைத்து மதிப்பிடாதேன்றாங்க. குறைத்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் கடன் கழித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல்றாங்க. கடன் கழித்தல்னா தன் ஆற்றை சொல்லுதல்றாங்க. கடை விரித்தல்னா மனமின்றி செயல்படுதல். கச்சை கட்டுதல் முரண்படுதல். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். அப்போ ஆப்ஷன் டின்றாங்க. பிழையான தொடரை கண்டறிக. எதுனா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலையில் அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். காலையை பூட்டி இலை விதனார். காலைக்கு இது கரெக்டு. மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டனர். இதுவும் கரெக்டு. பட் காலையில் பூத்த மல்லிகை இந்த இலை வரும். இந்த இலை காலைனா காலை இந்த இலை. அப்போ காலை பூத்த மல்லிகை மனம் வீசியது. அப்போ இதான் தப்புன்றாங்க. அப்போ ஆன்சர் சி. வினைமுற்றுகளின் வகைப்பாடு பொறுத்துக. கொடுத்துருக்காங்க. அழிந்தது தீமைனா குணப்பெயர். அற்றது பிறப்புனா தொழிற்பெயர். நல்லது கை அப்படின்னா சினைப்பெயர். அப்போ சினைப்பெயர். குளிர்ந்தது நிலம்னு ஒரு இடத்தை குறிச்சது. அப்போ இடப்பெயர்ன்றாங்க. அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்னா என்னன்னா கேண்மைன்றாங்க. செற்றம்னா கேண்மை. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. கண்ணன் நேற்று வருவான். அப்போ இனிமே தான் வரப்போறான். நேற்று வருவான்றாங்க. இது தப்பு. அன்பு நாளை வந்தார். இதுவும் தப்பு. கவின்மொழி வருவா. இனிமே தான் வருவா. அப்போ நிகழ்காலம் தான் கேட்கறது. இப்போ நடந்துக்கிறது. அப்போ பூமி சுழல்கிறது. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பூமி சுழல்கிறது தான் ஆன்சர். கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் வந்து யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்று ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். ஆன்சர் இருந்தால் கூற்று தவறு, காரணமும் தவறு, ரெண்டுமே தவறு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. கால்புக்குனா மறுகவனிப்பு பதிவேடுன்றாங்க. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர். ரெக்கார்ட்னா அப்போ பதிவேடு வழங்கு குறிப்பேடுன்றாங்க. பேப்பர் ஷூட் ரெஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடுன்றாங்க. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. அப்போ ஆன்சர் வந்து டி.
அடாரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல். அடாரிங் அப்படின்னா போற்றுதல்றாங்க. அடாரிங்னா போற்றுதல். கூற்று வந்து மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. காரணம் வந்து உயிரெழுத்துக்களில் குரலுக்கு இடையிலும் நெல்லுக்குள்ளும் இன எழுத்துக்கள் ஆகும். கூற்று கரெக்டு, பட் காரணம் தப்புன்றாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க. மறுப்புனா யானை தந்தம்ன்றாங்க. மறுப்புனா யானை தந்தம். விறகுனா தந்திரம். மருகன்னா வழிவந்தோன். மருகன் வழிவந்தோன். சீரன்னா சிறிய அடின்றாங்க. சீரடி சிறிய. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலை சொற்கோசும் நிறையா கொடுத்துருந்தாங்க. பொறுத்துக்க வந்து இது பார்ப்போங்க. மானினா மாமன்றாங்க. மானினா மாமன். இந்த மானி 3 சொல்லினா மாமன், அதுவே 2 சொல்லினா படைன்றாங்க. கனகம்னா குள்ளன். இந்த 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது வந்து கனகம் வந்து குள்ளன். அதுவே 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா பொன்ன்றாங்க. பொன். அப்போ ஆன்சர் வந்து சி. ஆங்கில சொல்லுக்கு இல்லைன்னா தமிழ் சொல்லை கண்டிருக்கு. ஆங்கில சொல்லுக்கு இல்லைன்னா தமிழ் சொல். அப்போ விசுவல் ஸ்கேனர்னா கட்புலமேவி. பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் தருக. ஆங்கரேஜ் அப்படின்னா என்னன்னா ஊன்றுதலைன்றாங்க. ஆங்கரேஜ்னா ஊன்றுதலை. இது கூற்று காரணம். உவே சுவாமிநாதன் ஃபர்ஸ்ட் கூற்று உவே சுவாமிநாதன் அனைவராலும் அன்போடு உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசதுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் வந்து அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிவு பணிகளை மேற்கொண்டார். ரெண்டுமே கரெக்டு. ஏன் கரெக்டு, பி கரெக்டு. சரியான விளக்கம் உள்ளது. அப்போ ஆப்ஷன் பின்றாங்க. சரியான விளக்கம்ன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யுன்றாங்க. இந்தியாவில் பேச மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று திகழ்கிறது. திராவிடம் என்று சொல்லை முதலில் குறிப்பிடத்தக்க ஹீரோஸ் பாதியார். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்துள்ளது. இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்து கரெக்ட், பட் தேர்ட் தான் தப்பு. அப்போ ஆன்சர் சின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திராவிடம் என்று சொல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா குமரலை பற்றி தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இங்கே ஹீரோஸ் பாதியிலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து இது தப்புன்றாங்க. இருபொருள் தருக. தரணி அப்படின்னா பூமி உலகம். தரணினா பூமி உலகம் ரெண்டுமே பொருள் தருதுன்றாங்க. ஒரு பொருள் பன்மலையில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டிருக்க. மீமிசை ஞாயிறுனா மேல் பகுதின்றாங்க. மீமிசை ஞாயிறுனா மேல் பகுதி. பொருளா சொல்லை கண்டறிதல். முரல், பகுளி, வாழை, வியாழம். பட் வியாழன்றது டிஃப்ரெண்டாக இருக்குது. வியாழம் தான் ஆன்சர். தனிமரம் காடாதலில் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் நட்பை பெருக்குதல்றாங்க. அளகொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்ப அளவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிகனா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதேன்றாங்க. விருந்தது என்னதுன்னா மாலை நேரத்தில் அள்ளிய இதழ்கள் விரிந்தன. மயில் தொகையை விரித்தது. அப்போ ஆன்சர் டி. கூற்று காரணம். கலைக்கழகம் என்ற கலையை கற்பிக்கும் கழகம் தான் கலைக்கழகம்ன்றாங்க. 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே கரெக்டுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க. நவ்வினா மறின்றாங்க. முதலைனா பார்ப்பு. உடும்புனா ஓந்தி. மீன் கெண்டைனா சினை. அப்போ ஆன்சர் வந்து ஏன்றாங்க. புல்லின் உறுப்பை கண்டறிகனா ஓலைன்றாங்க. ஓலை. கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இது வந்து அவங்களே கொஸ்டின் கொடுத்து அவங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. வாங்க பார்ப்போம். இந்திய விடுதலைக்கு பின் பாடுபட்டவர்கள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க புலவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் பொழுது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். அது கொஸ்டின் பார்ப்போம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியார் வ.உ.சி. ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னா பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம் ரெண்டுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கூற்று காரணம். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். இது எல்லாமே சுட்டெழுத்துக்கள் இல்லை, இது வந்து வினா எழுத்துக்கள். அப்போ ஆன்சர் வந்து கூற்று கரெக்டு, காரணம் தவறு. அதே மாதிரி கூற்று காரணமும் நிறையா கேட்டிருந்தாங்க அந்த தடவை. அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம்னா சுட்டு சொற்கள் தெரியும். காரணம் வந்து இடப்பொருளை சுட்டுவதற்காக இ இது கரெக்ட். அப்போ கூற்று கரெக்டு, காரணமும் கரெக்டுன்றாங்க. நெக்ஸ்ட் பொருந்தாத இணை கண்டறிக. பொருந்தாத இணை வந்து தேர்ட் சீதா ஆப்ஷன் இதான் பொருந்தாத இணைன்றாங்க. வரலாற்றியரில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிருக்கு இணை கண்டறிக. ஒயிட் ஹால்னா நம்ம வெள்ளை மாளிகைன்னு போட்டு நிறையா பேர். பட் ஆன்சர் தப்பு. ஏன்னா வரலாற்றியல் அவங்க ஹிஸ்ட்ரியில் கேட்காங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து ஒயிட் ஹால்னா பிரிட்டானிய அரசால் தான் ஒயிட் ஹால்னு சொல்லுவாங்க. இணையான தமிழ் சொற்களை பொருந்துக. டார்க் ஃபைபர்னா இருட்டு இலைன்றாங்க. ஒரு நிமிஷம். டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை. டிமான்னா பின்னணி நிழல்றாங்க. டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை, டிமான்னா பின்னணி நிழல், டார்கஸ்ட்னா மிகு இருள்மை, டென்சிட்டினா அடர்த்தி. அப்போ ஆன்சர் வந்து பி. பூட்கை என்னும் பொருளை தெரிவு செய்க. பூட்கை அப்படின்னா என்னதுன்னா குறிக்கோள் தான் பூட்கைன்றாங்க. உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாரா? தேவநேய பாவனர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்டுதான் இருக்காங்க. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் வந்து நீரவர். இந்தரா. நிறைய பேர் இந்தரா சொல்லி போட்டிருப்பீங்க. பட் இந்தரா தான் ஆன்சர். குதிதல் இணையான வேறு சொல்லறிக. குதிதல் அப்படின்னா குடி அமர்தல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. எலும்பிருக்க வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஆப்ஷன் ஏ. இந்த லூ வராது, இதே மாதிரி இந்த லூ வராது. ஆன்சர் வந்து இந்த லூ. அப்போ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் சபா என்று அழைக்கப்படும் குற்றால நவீன அஸ்திரன் 15 கோடி. இது ரீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. இது கொஸ்டின் என்னன்னா தென்னிந்தியாவின் சபா இங்கே கொடுத்துருவாங்க. தென்னிந்தியாவின் சபா அப்படின்னா குற்றால அருவி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்தநாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எத்தனை பேருக்கு வந்து அந்த நிதியாண்டு அதிகபட்சமாக 10 விருதாளருக்கு வந்து வீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா கனவு இல்ல திட்டத்தின்படி சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளருக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. இதுவும் இந்த மாதிரி தான். அதே கொஸ்டின் கேட்டு தான் ஆன்சர் சொல்கிற மாதிரி அவங்களே கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அவங்களே ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ 10 தான் ஆன்சர். இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.